everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியான மட்கா மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம மண்பானை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி பார்க்கவே ரொம்ப ரிச்சா, கிரீமியா, ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைகள்ல கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர்ல நம்ம வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ரிச்சா, கிரீமியா, டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரோட ரொம்ப சூப்பரான ஒரு மட்கா மலாய் குல்ஃபி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இந்த ரெசிபியோட வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க இல்ல இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டேஸ்டியான ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபியை நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி பண்ணலான்றதை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 10 பிஸ்தா, 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம குல்ஃபி செய்யறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து திக்கான மில்கா பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபுல் ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மில்கா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குல்ஃபி நல்ல ரிச்சாக க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கவும் நல்லா இருக்கும். அதனால தான் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சினதுக்கு அப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த நட்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இதை நீங்கள் காய்ச்ச சைடில் வந்து உங்களுக்கு வந்து மலாய் மாதிரி படியும். அதையும் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. அந்த மலாய் தான் இந்த குல்ஃபிக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ பால் பவுடர்லாம் 10 ருபீஸ் பேக்கெட்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ அதையே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த குல்ஃபி நல்ல ரிச்சாக, க்ரீமியாக, நல்ல திக்காக கிடைக்கணுன்றதுக்காண்டி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறதுனால நான் 1/2 கப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூடவே கொஞ்சமாக சாஃப்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். குல்ஃபியை பொறுத்த வரைக்கும் சாஃப்ரான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற எல்லா பொருட்களையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அதோடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் நல்லா ரிச்சாக, க்ரீமியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லா பொருளையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓரளவுக்கு திக்கானாலே போதும்னு சொல்லி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா கட்டிமாகும். பட் டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதனால் நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு திக்காகுதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குல்ஃபி மோல்டில் இதை கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து மட்பாட் ஷேப்பில் நான் மோல்டு எடுத்திருக்கேன். குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். அந்த மோல்டில் இதை எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மட்பாட் குல்ஃபி மோல்டு வந்து நமக்கு கடைகளே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா குட்டி மண்பானை இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா மோல்டுலயும் நம்ம ஊத்திட்டோம். இதுக்கு மேல கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம் அண்ட் பிஸ்தாவை வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மேலே போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்றேன். ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி போடும்போது அப்படியே நமக்கு ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். டெக்ஸ்சர் வந்து பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும். நல்ல டெக்கரேட்டிவா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காண்டி இதை நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சாஃப்ரான்ஸையும் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, அப்படியே நமக்கு ஷாப்ல கிடைக்கிற அதே டெக்ஸ்சர்ல நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்றப்போ அப்படியே நமக்கு ஷாப்ல வாங்கின அதே டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால இதே மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையுமே கிடைக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணுறப்போ உள்ள தண்ணி போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த குல்ஃபி மோல்டு எனக்கு மூடியோடு சேர்த்து தான் கிடச்சிச்சு. அதனால் நான் மூடி போட்டு டைட்டாக நல்லா மூடிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட மூடி இல்லை அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். 8 ஹார்ஸ்க்கு ஃப்ரீசர் கவுண்டரில் வச்சு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா கட்டியாகும். அட்லீஸ்ட் 8 ஹார்ஸாவது இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே வச்சிடலாம். நான் இப்போ 8 ஹார்ஸ்க்கு அப்புறமா எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குல்ஃபி நல்லா சூப்பரா வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓரளவுக்கு எடுக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்த உடனே எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே அப்படியே ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருக்குது. பாருங்கள், இதை நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணதை பார்த்தாலே அப்படியே ஷாப்பில் கிடைச்ச மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட அதோட டேஸ்ட் மாறவே மாறாது. அந்த அளவுக்கு ரிச்சாக க்ரீமியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்பாட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இப்போவே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான புது ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் புது ரெசிபிஸோடைய நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த குல்ஃபி. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.